Hi guys, welcome back to Pencil. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஊப்ஸ் அப்படின்னா என்ன, ஸோ ஊப்ஸை பற்றின ஊப்ஸில் என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குது, ஸோ அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாகவே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜாவாவில் முக்கியமாக ஒரு மெயினான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸோ ஊப்ஸ் தான். ஸோ ஊப்ஸை வந்துட்டு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா நீங்கள் நிறையா கான்செப்ட்ஸ் அதில் படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ ஒவ்வொரு கான்செப்டையும் விளக்கமாக நாம் ஃபியூச்சர் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஊப்ஸ் அப்படின்னு இன்டர்வியூவில் கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் ஒரு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு டெஃபினேஷனாக பார்க்கும்போது நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா ஊப்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாடல் பேஸ்டு ஒரு சாஃப்ட்வேர் டிசைன் தான் சொல்லணும். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு இது வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனையோ அல்லது ஒரு லாஜிக்கோ பதிலாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்ஸை நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த ஊப்ஸ் கான்செப்ட் செயல்படுது. ஸோ இதை யூஸ் பண்ணியே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாம இதை ரீயூஸ்ஃபுல் பண்ணிக்க முடியும். அதே சமயத்தில் இது ரொம்பவே ஸ்கேலபிளாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு ஊப்ஸ் பேஸ்டு ஜாவா ஒர்க் பண்ணுது. ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதனோட டெஃபினேஷன் வந்துட்டு இதுதான் வந்துட்டு. ஆனால் இந்த ஊப்ஸில் என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும், மெத்தட்னா என்னென்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும், கிளாஸ்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மூணுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு ரன் டைம் மெமரி அலோகேஷன் தான் நம்ம சொல்ல போகிறோம். இது வந்துட்டு ஒரு ரன் டைமில் வந்துட்டு நமக்கு மெமரியை அலோகேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட். இப்போ மெத்தட் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் டு பி பர்ஃபார்ம்டு. இந்த மெத்தடில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாம் ஒரு ஆக்ஷனை நம்ம சொல்லிடுவோம். இந்த ஆக்ஷன் தான் நமக்கு திரும்ப திரும்ப நடைபெறுது அப்படின்னா இந்த மெத்தடை நாம் வேறு எங்கேயாவது ஒரு பகுதியில் நம்மளால் கால் செஞ்சுக்க முடியும். இதன் மூலயமா வந்துட்டு கோடை நாம் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியும். ரீயூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது தான் இந்த மெத்தட். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ். பொதுவாகவே நம்ம ஃபைல்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டாட் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷனில் தான் நாம் பொதுவாகவே கிளாஸை ஃபைலை நாம் ஜாவா கோட் செய்யக்கூடிய ஃபைல்ஸை நம்ம வந்துட்டு டாட் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு ஃபைலில் தான் நாம் சேவ் பண்ணுவோம். இந்த கிளாஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விஷயங்களை கொண்டிருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன்று ஆப்ஜெக்ட், இன்னொன்று மெத்தட். ஸோ இந்த ரெண்டு விஷயங்களுமே வந்துட்டு கொண்டிருக்கிறதா வந்துட்டு கிளாஸுக்குள்ளே தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்டும் இருக்கும், மெத்தடும் இருக்கும். ஸோ இந்த மூணுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எல்லா கோட்ஸ்லையும் இந்த மூணு இல்லாமல் நமக்கு கோடிங்கே இருக்காதுன்னு சொல்ல முடியும். அதுக்கடுத்து தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமாரிஃபிசம், அப்ஸ்ட்ராக்ஷன், என்கேப்சுலேஷன். இந்த நாலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஊப்ஸோட பில்லர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வாட் இஸ் த 4 பில்லர்ஸ் ஆஃப் ஊப்ஸ் அப்படின்னு கேட்டால் இந்த நாலுமே நீங்கள் டிஃபைன் பண்ண வேண்டியது வரும். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம வர வீடியோக்களில் பார்ப்போம். இது அதே மாதிரி தான் வந்துட்டு பாலிமாரிஃபிசம். ஸோ எல்லாமே இது அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் என்னங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த டெஃபினேஷனை நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஊப்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னாக்கே நீங்கள் இந்த மாதிரி தான் சொல்லணும். ஸோ எந்தெந்த லாங்குவேஜ் வந்து ஊப்ஸ் பேஸ்டாக இருக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ C++ம் அதே கான்செப்டில் தான் நம்ம இயங்குது. ஸோ அதே மாதிரி தான் ஜாவாகும். ஸோ இந்த நாலுமே நமக்கு வர வீடியோக்களை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நல்லா பார்த்து இந்த டெஃபினேஷனை நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.